பாய் விட்டு ஆட்டுக்கால் பாயா. 4 ஆட்டுக்கல் எடுத்து 15 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டு 2 தடவை நார்மல் தண்ணியில கழுவி கட் பண்ணி எடுத்துடலாம். வேக வைக்க குக்கர்ல சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், 4 கப் தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் விட்டுடலாம். அரைக்க 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்க எண்ணெய், பிரிஞ்சால் இலை, பட்டை, கிராம், கல்பாசி, ஏலக்காய் 2, கட் பண்ணிய சின்ன வெங்காயம் 1 கப், பெரிய வெங்காயம் 1, 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கட் பண்ணிய தக்காளி 4, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். வேக வச்சதையும் சேர்த்துடலாம். அரைச்சதையும் சேர்த்து உப்பு பார்த்து சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுடலாம். டேஸ்டான பாய் விட்டு ஆட்டுக்கால் பாயா ரெடி.